9 பிளானட்ஸுக்கு உண்டானது 9 ஜெம் ஸ்டோன். மீதி எல்லாமே வந்து செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. வெளிநாடுகள்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூரியனுடைய ஒளியில வந்து எந்த விதமான வர்ணங்களும் இல்லை. ஏன் வர்ணம் இல்லைன்னு கேட்டீங்கன்னா, எல்லா வர்ணங்களும் கலந்ததுனால அது வர்ணம் இல்லாம. அது மாதிரி தான் ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர் நேச்சுரலா எங்கெங்க ஃபைண்ட் அவுட் ஆகுதோ அதெல்லாம் தெய்வீக அம்சமுடையதாக கருதப்படும். பெரிய கோயில்கள் பார்த்தீங்கன்னா, மக்களை ஈர்க்கக்கூடிய ஆகர்ஷிக்கக்கூடிய கோயில்கள் எல்லாமே 2-3 விஷயங்கள் அதில் சம்மந்தப்படும். மகாமேரு அமைப்பில் தான் வந்து சங்கு வலம்புரி சங்கு மாதிரி மகாமேரு, சக்கர அமைப்பில் உள்ளது தான் அந்த சாலகிராம்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த சக்கராம்கள் எங்கெங்கெல்லாம் வரும். வணக்கம் சார். சார் வாழ்க வளமுடன். வணக்கம். சந்தோஷம் சார் உங்கள சரி, சந்திச்சதுல. சொல்லுங்க. சார் ரீசெண்டா பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ஆமா. அது வியர் பண்றா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அது என்ன ஏதுன்றது தெரியல. அதுக்கும் ஆஸ்ட்ராலஜிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அத பத்தி பேசலாமா? சரி. ஒன்றும் இல்லை. ஒன்று நவக்கிரகங்களுக்கு உண்டானது நவரத்ன ஸ்டோன்ஸ்னு நம்ம பார்த்துருக்கோம். எஸ். உதாரணத்துக்கு வந்து சூரியன்லேருந்து ஆரம்பித்து நிறைய 9 கோள்களுக்கும் ராகு கேது உட்பட 9 கிரகங்களுக்கும் 9 விதமான ரத்தினங்களை பூமியிலேருந்து பெறக்கூடியது. அதுலேயும் குறிப்பாக 7 விதமான ரத்தினங்கள் பூமியிலேருந்து, 2 விதமான ரத்தினங்கள் பவழமும் முத்தும் வந்து நம்ம வந்து கடல் நீர்லேருந்து பெறக்கூடிய சூழல். ஸோ இந்த நவரத்தினங்கள் தான் நவகிரகங்களுடைய கதிர்வீச்சுகளை இழுத்து நமக்கு பாசிட்டிவாக மாற்றக்கூடியது. ஏனைய ரத்தினங்கள் பூமியில் வந்து நிறைய ஒரு 82 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து பூமியிலேயே கிடைக்கிறது, நேச்சுரலாகவே கிடைக்கக்கூடியது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வயலட் நிறத்தில் ஒரு ஸ்டோன் வரும். அது பார்த்தீங்கன்னாக்கா அமெத்திஸ்ட்னு சொல்லுவாங்க. அது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து கண்ணாடி வெங்கச்செங்கல்னு சொல்லுவாங்க, ஸ்படிகம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய வயலட் வெர்ஷன் தான் வந்து அந்த அமெத்திஸ்ட்னு சொல்லக்கூடியது. ஸோ இது மாதிரி 82 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கனாக்க, 9 பிளானட்ஸுக்கு உண்டானது 9 ஜெம் ஸ்டோன்ஸ். மீதி எல்லாமே வந்து செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. வெளிநாடுகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மனிதனுடைய எங்கே இருக்கவங்களும் மனிதன் தான், அங்கே இருக்கவங்களும் மனிதன் தான். ஸோ இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய இந்த ரத்தினங்களுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குதுன்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த 9 பிளானட்ஸ் 9 இதெல்லாம் விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய நிறம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிறத்துக்கு ஏற்ற மாதிரி தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடியது, ஜெம் தெராப்பின்னு சொல்லுவாங்க. அது உடலில் இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்தக்கூடியது. அதே மாதிரி வந்து உடம்புல வந்து பாதுகாப்பு தரக்கூடியது. அவங்களும் பிளாக் மேஜிக்லாம் நம்புறாங்க. பிளாக் மேஜிக்கை விரட்டக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான குடி போதைகளை விரட்டக்கூடியது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த ஜெம்ஸ்டோனை வந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு 82 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, உடம்புல வந்து ஆதார சக்கரங்கள்னு ஒரு 7 சக்கரங்கள் இடுப்புலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, உச்சந்தலை சகசிராரம் வரைக்கும், மூலாதாரத்திலேருந்து சகசிராரம் வரைக்கும் ஒரு 7 விதமான 7 சக்கரங்கள் இருக்குது. சகசிராரத்துக்கு மேலே உள்ளது தான் வந்து ஸ்பேஸ் சக்கரான்னு சொல்லுவாங்க. அது வந்து கேதுவுக்குரியது. கீழே வந்து பாதத்தில் ஒரு சக்கரா இருக்குது, எர்த் சக்கரான்னு சொல்லுவாங்க. அதான் ராகுக்குரியது. இந்த 7 விதமான ரத்தின இந்த கதிர் இது பார்த்தீங்களா, வர்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் விப்ஜியார்னு நம்ம சொல்கிறோம். விப்ஜியார் கலர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டுங்கிறத அப்படியே வரிசையாக நீங்கள் இந்த சக்கராசுக்கு பிரதியிடும் போது, மூலாதார ஸ்டோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மூலாதாரத்துக்கு ஜெம் ஸ்டோன்ஸுக்கு இந்த ரெட் கலர்னு சொல்லுவாங்க. இந்த மூலாதாரங்கிறது அக்னின்னு சொல்லக்கூடியது. இங்கேருந்து தான் எல்லா இடத்துலையும் சோர்ஸ். இந்த மற்ற சக்கரங்களுக்கெல்லாம் வந்து எனர்ஜி வந்து அங்கேருந்து தான் கிடைக்குது. ஸோ இந்த மூலாதார சக்கரத்துக்கு அந்த ரெட் கலராக இருக்கிறதுனால, மூலாதார பிரச்சனைகள் இருக்கிறவங்க அந்த செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ்லேயே ரெட் கலர் ஸ்டோன்ஸும் போடுங்க. அப்படி போடும்போது அந்த இடத்துல வைங்க. அது ரஃப் ஸ்டோனாவோ இல்லை செமி பாலிஷ்டாவோ நீங்கள் வச்சிங்கனாக்க, அதற்குண்டான ஒரு பவர் அங்கே கிடைக்குது. அந்த அந்த ஹீலிங் ஆகுதுன்னு சொல்லி அவங்க ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க, ஒரு ஒரு இப்போ உதாரணத்துக்கு விப்ஜியார்னு எடுத்துங்களேன். வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டுன்னு வச்சிங்க. இப்போ இந்த வயலட் இப்போ நைட்டு வந்து தூக்கம் இல்லை, நிறைய பேருக்கு தூக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க. தூக்கம் வராதவங்க வந்து தலையணைக்கு அடியில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த அமெத்திஸ்ட், இந்த வயலட் கலர் ஸ்டோன் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த இது என்ன, அந்த வயலட் சக்கரா அது. ஸோ இண்டிகோ இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்குரிய சக்கரம். இதுக்கு வந்து லேபிஸில் சொல்லி, கிரீன்கிறது அநாகத சக்கரம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜேடுன்னு ஒரு ஸ்டோன் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக பார்க்குறத காட்டிலும், நம்ம வந்து ஞானியர்கள் வழிபட்டது, ஞானியர்கள் அணிந்தது சில விஷயங்களை சொல்கிறேன். இத்தனை ரத்தினங்களையும் நீங்கள் வந்து செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸை வச்சு போட்டு குழப்பிக்காமல், வெறும் ஸ்படிக மாலை அணிஞ்சாலே போதுமானது. பொதுவாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கலர்லெஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கலர்லெஸ்ஸுக்கு வந்து ரொம்ப பவர் இருக்குது. எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய ஒளியில் வந்து கலர் வந்து சூரிய ஒளிக்கு எந்த விதமான வர்ணங்களும் இல்லை. ஏன் வர்ணம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, எல்லா வர்ணங்களும் கலந்ததுனால அது வர்ணம் இல்லாமல் இருக்குது.
அது மாதிரி தான் இந்த எப்படி பூஜ்ஜியத்தில் வந்து எல்லா எண்களும் அடக்கமான மாதிரி இந்த வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்படிக மாலை போட்டாலே எல்லா விதமான பவர்களையும் அது கொண்டு வந்துருங்கிறதுனால நீங்கள் வேணும்னாக்க ஒரு உடம்புல இருக்குது வியாதி இருக்குது அல்லது திருஷ்டி போகணும் அல்லது குடிபோதை மறக்கணும் அல்லது ஒரு அடிக்ஷன் இருக்குது நமக்கு வந்து ஒரு திருஷ்டி இருக்குது காரில் போகிறோம் ஒரு விபத்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அதாவது பலதரப்ப சர்வரோக நிவாரணி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா ஸ்படிக மாலை நீங்கள் கழுத்தில் போட்டுக்கிட்டா வெளியில் போயிட்டாலும் கட்டி போட்டுக்கலாம் இல்லையா ஒரு ஸ்படிகத்தில் வந்து ஒரு விநாயகர் ஃபோட்டோவை ஒரு விநாயகர் சிலையை வச்சு காரில் வச்சுக்கிறது நல்லது அல்லது வீட்டில் வச்சுக்கிறது நல்லது. பொதுவாக வந்து சிலைகளுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே போயிடக்கூடாது. ஏன்னா 2 இன்ச்சுக்கு மேலே போனீங்கன்னாக்கா ரெகுலராக அதுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணியாகணும். ஸோ அதனால வந்து 2 இன்ச்சுக்கு மேலே போகக்கூடாது. அது காரில் வேணாலும் வச்சுக்கலாம், பூஜை அறையில் வேணாலும் வச்சுக்கலாம். ஸ்படிக மணியாக நீங்கள் அணிஞ்சிக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார் அதே போல இந்த சால கிராமக்கல் வலம்புரி சங்கெல்லாம் வந்து இதுல அடங்குமா? அதில் வந்து புனித பொருட்கள்னு நம்ம சொல்லக்கூடியது நம்ம இந்து சமயங்களில் பார்த்தீங்கன்னா புனித பொருள்னு சொல்லுவாங்க. இந்த சால கிராமமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தினுடைய அதாவது பிரபஞ்சத்தினுடைய ஸ்ட்ரக்சரை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பைரல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதா சொல்கிறாங்க. பிரபஞ்சத்தினுடைய அமைப்பே வந்து ஸ்பைரலில் தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர் நேச்சுரலாக எங்கெங்கே இருக்குதுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது சால கிராமம்னு ஒரு கல் கண்டகி ரிவரில் கிடைக்கக்கூடியது. அது வந்து முதல்ல வந்து ஒரு தாவரமாக இருந்து ஒரு உயிரினம் வந்து அசைய ஆரம்பிக்குது. அந்த அசைய ஆரம்பிக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா நத்தை தான். ஸ்லோ மூவ்மெண்ட். ஸோ அந்த நத்தை என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னாக்க அதனுடைய ஆயுளுக்கு பிறகு டீகம்போஸ் ஆகி மண்ணோட மண்ணாக போயிடும். சில நேரங்களில் வந்து ரொம்ப பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கால்சியம் கண்டென்ட் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்துச்சுனாக்க அதுவே வந்து கல்லாக மாறிடும். அதான் சால கிராமம்னு பேர். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே. ஸோ ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர் நேச்சுரலாக எங்கெங்கே ஃபைண்ட் அவுட் ஆகுதோ அதெல்லாம் தெய்வீக அம்சமுடையதாக கருதப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வலம்புரி சங்கம் அப்படி தான். வலம்புரி சங்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். ஸோ இந்த வலம்புரி சங்கு இந்த மாதிரி ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர் எங்கெங்கெல்லாம் நேச்சுரலாக அவைலபிலிட்டியாக இருக்கோ அதெல்லாம் வந்து புனித பொருட்களாக கருதப்பட்டு கடவுளுக்கு ஈக்குவலாக கருதப்பட்டு ஸோ அதை வந்து பூஜை செய்கிறது ஒரு வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஏற்படுத்துறதா நம்ம முன்னோர்கள் அறிந்து அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க, வழிபாடும் செஞ்சுட்டு வராங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி கழுத்தில் இருக்கிற அந்த பெரிய மணி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சால கிராம கல்ல தங்க கவசம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ பெரிய பெரிய கோயில்கள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பூஜா முறைகள் இருக்கும். சில பேர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெகுலராக பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பூஜை பண்ணுவாங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா மகாமேரு ஸ்ரீ சக்கரம்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, ஸ்ரீ சக்கரம் ஸ்ரீ சக்கரம் மகாமேருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் அதே மாதிரி தான். மகாமேரு அமைப்பில் தான் வந்து சங்கு வலம்புரி சங்கு மாதிரி மகாமேரு சக்கர அமைப்பில் உள்ளது தான் அந்த சால கிராமம்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த சக்கராம்கள் எங்கெங்கெல்லாம் வருதோ சக்கர அமைப்பு எங்கெங்கெல்லாம் வருதோ அது வந்து ஒரு ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர் எங்கெல்லாம் வருதோ அது நேச்சுரலோட கனெக்ட் ஆகி அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்ங்கிற மாதிரி ஸோ இங்கேருந்து நம்ம கனெக்ட் ஆகி ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பூஜை ரூமில் வச்சு வழிபாடு பண்ணோம்னாக்கா அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை தருது. தேவையில்லாத எண்ணங்கள் சிந்தனைகள் இதுலேருந்து வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கண் திருஷ்டிகள் இதெல்லாம் இல்லாமல் நம்மளை பாதுகாத்து இருக்கிறதுல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு புரிதல் வருது சார். ஆனா இதுக்கு ஈக்குவலா பாத்தீங்க அப்படின்னா உண்மைக்கு ஈக்குவலா அது டூப்ளிகேட் தான் அதிகமா போகுன்ற மாதிரி இதுல ஏமாற்றுறவங்க சில விஷயங்களை பொய் சொல்லி ஏமாற்றுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது எப்படி சார் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது பார்த்தீங்கன்னாக்கா சால கிராம கல்லை பொறுத்த வரைக்கும் கண்டகி ரிவரில் கிடைக்கக்கூடியது. அது நீங்கள் அங்கேருந்து எங்கே என்ன கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க அதில் ஒரு மார்க் மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ண முடியாது. வலம்புரி சங்குலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இடம்புரி சங்கு வலம்புரி சங்கு அதுலேயே நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும். ஆமாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படிங்கிறது ஈஸியாக சொல்லிடுறேன். அந்த ஸ்பைரலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முள்ளாக இருக்கும். அந்த ஸ்பைரல் மேலேருந்து ஒரு சங்கில் பார்த்தீங்கன்னா முள்ளாக இருக்கும். அந்த முள்ளையும் தேய்ச்சிட்டு வாங்க. அது மாதிரி அது நான் சொல்கிறது அந்த முள் இல்லாததாக இருக்கணும், இயற்கையிலேயே முள் இல்லாததாக இருக்கணும், வழவழன்னு இருக்கும் அது. ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது வலம்புரி சங்கா இடம்புரி சங்கான்னா சங்கை வந்து இந்த ஸ்பைரலை வந்து மேலே வச்சு இடது கையில் நீங்கள் பிடிச்சிங்கனாக்க சங்கு மேலே இருக்கணும், வால் கீழே இருக்கணும். அப்படி இடது கையில் பிடிச்சிங்கன்னா அது வலம்புரி சங்கு, வலது கையால் பிடிச்சிங்கனாக்கா இடம்புரி சங்கு. இவ்வளோதான் விஷயம். இந்த வலம்புரி சங்குங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு, இயற்கையில கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அதுதான் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுக்கக்கூடியது. இந்த முள்ளுள்ள வலம்புரி சங்கை தான் அதை தேய்ச்சிட்டு பாலிஷ் பண்ணி இதுன்னு கொடுத்துருவாங்க. ஆமா, அது அந்த இடத்துல ஒரு ஏமாற்றம் இருக்கும். நீங்க தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்குறது சிறப்பான ஒரு அமைப்பு. சூப்பர் சார். அதே மாதிரி நீங்க ஸ்ரீசக்கரம் சொன்னீங்க, அது மாதிரி நிறைய இந்த தகடு அந்த தகடுன்னு சொல்லி அதுலயும் நிறைய போலிகள். ஸ்ரீசக்கரா வழிபாடு மகாமேரு இது ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஸ்ரீசக்கராங்கிறது ஃபிளாட்டா இருக்கும், மகாமேருங்கிறது வெர்டிகலா இருக்கும். ஓகே, உதாரணம் புரிஞ்சுக்கிங்க, அவ்வளவுதான். ஸோ இதில் அமைப்பில் நீங்கள் பார்க்கும்போது பூஜா முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா நம்ம வாங்கி வீட்டில் நிச்சயமாக பண்ணவே கூடாது. ஏன்னா ஹைலி எனர்ஜெட்டிக்.
லைக் எலக்ட்ரிக் கரண்ட் மாதிரி அது. ஸோ அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஷார்ட் சர்க்யூட் ஆகி யூஸ் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். ஓகே. ஸோ நீங்கள் அதுக்கு வில்லிங்காக இருந்துச்சுனாக்கா நீங்கள் எடுத்துகிட்டு வரலாமே தவிர்த்து, அதர்வைஸ் வந்து நீங்கள் அதை வந்து கோவில்களில் மட்டும் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா சிறப்பாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ நீங்க ஸ்ரீ சக்கரா சொல்லும்போது எனக்கு ஆதிசங்கரா தான் ஞாபகம் வருது. அவர் தான் வந்து இந்த மூகாம்பிகை டெம்பிள் எல்லாம் வந்து பிரதிஷ்டை பண்ணாரு. திருப்பதி அந்த டெம்பிள்ல கூட பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஆமாம். அவரை பத்தி ஒரு சில வார்த்தை. பொதுவாக வந்து ஞானியர் வரலாறு நம்ம படிக்கணும். பொதுவாக வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, பெரிய வெற்றி பெற்றார்கள்ல பெற்றவங்களுடைய பயோகிராஃபியை படிங்கம்பாங்க, ஆட்டோபயோகிராஃபியை படிங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு உத்வேகம் வரும். அவ்வளோதான், மோட்டிவேஷன் ஏற்படும், அவ்வளோதான் விஷயம். ஸோ அதே மாதிரி ஞானியர் வழிபாடு நீங்கள் ஞானியர் சித்தர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் படிச்சிங்கனாக்க, அவங்க நிறைய திருவிளையாடல் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இது மாதிரி நாடகமாக பண்ணி காமிச்சாதான் அடுத்தவங்களுக்கு புரிய முடியும் அப்படிங்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் என்னை கவர்ந்தவர் வந்து பகவத்பாதர் ஆதிசங்கரர் வந்து என்னுடைய தெய்வ குருவாக நான் ஏற்றுக்கிட்டு இருக்கேன். அவர் வந்து சயின்டிஃபிக்காக உள்ளவருங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கனாக்க, ஸ்ரீசக்கர வழிபாடு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கனாக்க, பெருமையாக அதாவது பெரும்பாலான பெரிய கோயில்கள் இருக்குது பார்த்தீங்களா, மக்களை ஈர்க்கக்கூடிய ஆகர்ஷிக்கக்கூடிய கோயில்கள் எல்லாமே 2-3 விஷயங்கள் அதில் சம்மந்தப்பட்டிருக்கும். ஒன்று வந்து தெய்வ ரூபங்களாக அங்கே இருக்கிறது, அதுக்கடுத்து சித்தர்கள் சமாதி அங்கே இருக்கும். ஆமாங்க, அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கொங்கண சித்தர் திருப்பதியில் இருக்காருன்னு நம்ம கேள்வி, பழனியில் நம்ம போகர் இருக்காருன்னு, அதே மாதிரி இருக்குது. நீங்கள் ரைட். 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆதிசங்கரர் மாதிரி உள்ளவங்க வந்து ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை அங்கே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இப்போ திருப்பதி கோயிலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, தனாகர்ஷண இயந்திரம், ஜனாகர்ஷண இயந்திரம், ஜனத்தை ஆகர்ஷணம் பண்ணக்கூடியது, தனத்தை ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய அந்த எந்திர வழிபாடு பிரதிஷ்டை பண்ணது அவர் பண்ணியிருக்காரு. திருப்பதியில் பண்ணியிருக்காரு, மூகாம்பிகை கோயிலில் பண்ணியிருக்காரு. இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா திருச்சி திருவானை கோயில் இருக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சக்கரை அந்த அம்மன் வந்து சரியான முறைப்படி வழிபாடு நடத்தாததுனால விபரீத வழிபாடுன்னு சொல்லக்கூடியது. சில சமயங்களில் வந்து இப்போ நம்ம வாங்கி வச்சுருப்போம், ஒரு சாமி ஒரு சிலையே வாங்கி வைக்கிறோம்னுங்களா, நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த சாமி உக்கிரமாகி அந்த ஊரையே வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டு அழியக்கூடிய சூழல் வரும்போது, அதை கேள்விப்பட்ட நம்ம ஆதிசங்கர் ஐயா வந்து அங்கே என்ன பண்ணிட்டாங்க, அந்த சக்தியெல்லாம் இது பண்ணி அந்த ஸ்ரீசக்கரத்தை வந்து தாடங்கம்னு சொல்லுவாங்க, தோடா வடிவமைச்சு அந்த அம்மாவை வந்து சாந்தப்படுத்திட்டார். அகிலாண்டேஸ்வரி கோயிலில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அகிலாண்டேஸ்வரி உக்கிரமாக இருக்கும்போது முன்னாடி வந்து விநாயகரை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. யாருக்குமே வந்து நான் குழந்தைய பார்க்கும்போது சாந்தமாயிடுவாங்கல்ல. ஸோ அந்த அடிப்படையில் அந்த மாதிரி நிறைய பிரதிஷ்டைகளை அங்கே மாதிரி பண்ணதோட வழிபாடு பண்ணிக்கிட்டே வரும்போது, ஆதிசங்கருடைய திருவிளையாடல் வந்து அவங்க வாழ்க்கை வரலாறு நடந்தது. மிக முக்கியமானது ஒன்று வந்து திருச்செந்தூரில் நடந்திருக்கு. திருச்செந்தூர் முருகருங்கிறது இப்போ எல்லாருக்கும் ரொம்ப திருப்பதியோட சம்மந்தப்பட்டு போச்சு. அதே கோயில்கள் மாதிரி வந்துருச்சு அது. ஸோ அது மாதிரி வரும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதாவது அந்த இடத்துக்கு வந்தோன்னா அந்த விஷயங்கள் நடக்கும்போது நம்ம வாழ்க்கைக்குள்ள அது ஒரு ஏதோ ஒரு நன்மை நடக்க போகுதுன்னு அர்த்தம். அவர் அங்கே வந்தோடனே என்ன பண்ணிட்டாரு, திருச்செந்தூர் வரும்போது அபினவ குப்தர்னு சொல்லிட்டு ஒரு ஆள். இப்போ நம்ம எல்லாரும் கேட்குறாங்க, பில்லி சூன்யம் உண்மைங்களா, பிளாக் மேஜிக் உண்மைங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறத நம்ம பார்க்குறோம். சயின்டிஃபிக் உலகத்தில் அதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆதிசங்கரர் ஐயா அவங்க பகவத்பாதருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், அவருக்கு வந்து அபினவ குப்தர்னு ஒரு மந்திரவாதி, அவர் என்ன பண்ணிடுறாரு, அவர் வேலை ஏவுறாரு. அவருக்கு ஒரு வியாதி வந்துடுது, கோவிலை விட்டு வெளியிலே போக முடியலை. ஸோ அப்படி என்ன பண்ணுறாரு, அப்போ தான் என்ன பண்ணுறாரு, சுப்பிரமணிய புஜங்கம். புஜங்கம் அப்படிங்கிறது சர்ப்பங்களை குறிக்கக்கூடியது. சர்ப்பங்கிற வடிவில் தான் அந்த பிளாக் மேஜிக்கெல்லாம் வேலை செய்யும். ஓகே. ஸோ சுப்பிரமணிய புஜங்கம்ங்கிறது அந்த இதை ஸ்தோத்திரங்களை அங்கே ஏற்றி அதை சொல்லி வழிபாடு பண்ணும்போது திருச்செந்தூர் முருகர் அருளால் அவருடைய வியாதி நீங்கினதா ஒரு வரலாறு. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்க, ஆதிசங்கரருக்கு வந்து இதெல்லாம் வந்து சாதாரணம் இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தி, இனிமேல் பட்டு பில்லி சூன்யம் மந்திரம் யாரோ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறவங்க அதிக செலவு பண்ணவே பண்ணாதீங்க, வெளியில் யார்கிட்டையும் ஒன்றும் கேட்காதீங்க. திருச்செந்தூர் முருகர் படத்தை வச்சு சுப்பிரமணியம் கேசட்டில் புஜங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது யூடியூப்பில் இருக்கும். நீங்கள் படிக்கிறது கூட அது சமஸ்கிருத ஸ்லோகம் முடியலைனாலும் போட்டு கேளுங்க. கேட்டிங்கனாக்க பில்லி சூன்யம் இருந்தால் தானே போயிடும். நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண, அதாவது பார்த்தீங்கன்னாக்க போய் கேட்டிங்கன்னா இப்போ எல்லாம் லட்சங்கள்ல இப்போ நிறைய ஏமாத்துறாங்க. அதுவும் நடக்குதாங்கிறதும் தெரியாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்க, திருச்செந்தூர் முருகர் படத்தை எடுத்து வச்சிங்க, சுப்பிரமணியர் புஜங்கம் யூடியூப் இதில் இருக்கிறத போட்டு விடுங்க. ரெகுலராக காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை போட்டு கேளுங்க. ஏதாவது அப்படி இருந்தால் கூட அது உங்களை விட்டு ஓடிடும். நம்ம மாதிரி ஒரு எளிய மக்களுக்காக திருவிளையாடலை நிகழ்த்தி தங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் பதித்து
நம்மளால் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த சம்பவமே நடைபெற்றிருக்கு. ஸோ அதை நம்ம உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது. கண்டிப்பா சார். இவ்வளவு நேரம் அழகான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சார். வாழ்க வளமுடன். வணக்கம். அருமை.